மக்களே, குட் ஈவினிங். ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? எங்கள் ஏரியா ஈவினிங் 3:30 ரொம்ப க்ளவுடியாகவே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா மழை பயங்கரமாக இடியோட அப்படி இறங்கி வந்துட்டு இருந்தது. ஏரியாவும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆனால் இதே லீவ் டைமில் மழை இல்லை அப்படின்னா எங்கள் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டு பயங்கர சவுண்டாக இருக்கும். ஏரியாவே நல்லா இருக்கும். பட் ஆனால் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது. மக்களே, எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு ஒரு உண்மை சொல்லுங்கள். நம்ம 90ஸ்ல மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ சிபிஎஸ்சி அதுக்கப்புறம் ஐசிஎஸ்சியில் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிலபஸ் ஒரு பக்கம் பேர்டன் இருந்தாலுமே ஒரு 3 days லீவ் கொடுத்தீங்க அப்படின்னா 13 சப்ஜெக்ட் இருக்குன்னா 13 சப்ஜெக்ட்ல இருக்கவங்களும் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தா யார் பண்ணுவா? அந்த கிட்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல திணற ஆரம்பிச்சுட்டு நம்மளும் பாவமா இருக்குன்ட்டு அசைன்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த டைம்ல நீங்க ஸ்டடி ஒர்க் கொடுக்கலாம், ஆர்ட் ஒர்க் கொடுக்கலாம், அவங்க மைண்டை என்ன சொல்றது டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி. ஆனா இந்த அசைன்மெண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுன்றது கண்டிப்பா கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன், 90% பேரண்ட்ஸ் அவங்க தான் கிட்ஸுக்கு அசைன்மெண்ட் பண்ணி தராங்க.